ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்று மற்றும் ஒரு சம்பவம். இங்கே நம்ம ராமாபுரம் பிரிட்ஜெல்லாம் ரோட்டில் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அங்கே வந்து இந்த ராமாபுரம் போரூர் போகிற இடத்துல பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்கல்ல, அங்கே வந்து இந்த டிஎல்எஃப்னு ஏதோ இருக்காமே, அந்த இடத்துல ஏதோ பிரிட்ஜு விழுந்து கீழே அது ஒன்றுமே 100 டன்னுக்கு மேலேயாம் அது விழுந்து. நைட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டான இது நியூஸ் எதுவும் கிடைக்கல. யாரோ ஒருத்தர் அடியில் மாட்டிகிட்ருக்காரு. அந்த வியூ வந்து இது இப்படி காமிக்குது. அந்த நடுப்புற யாரோ மாட்டிகிட்ருக்காங்க, யாருன்னு தெரில. அங்கே வேலை செய்கிறவங்களா இல்லை பொதுமக்கள் யாராவதா? நைட்டுங்கிறதுனால அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கு, ஒருத்தரோட முடிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா இதை பகலாக இருந்தால் கற்பனை பண்ணி பாருங்கள் என்னவா இருக்குன்னு. அப்படியே 2 இதுவும் அப்படியே விழுந்துருச்சு போல். அதில் யாரோ மாட்டிகிட்ருக்காங்க. என்ன விஷயம் ஒன்றும் இது வரைக்கும் தெரியல. இது ஒரு மனசுக்கு கனமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்ன சொல்வது, யாரை சொல்வது, எப்படி சொல்வது, எல்லாம் விதிப்படித்தான் நடக்குங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு போகணும். வெளியில் போகிறவங்க இன்றைக்கி வீடு வந்து சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாம் உழைக்கிறார்கள். அவர்கள் வீடு வந்து சேரும் வரை கடவுளை தாண்டி வேறொன்றும் செய்வதற்கில்லை. இங்கே நடக்கும் அக்கிரமங்களும் அநியாயங்களையும், நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களும் அநியாயங்களையும் பார்க்கும்போது கடவுளே திணறி போய் இருக்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. கடவுளாலே ஒன்றும் செய்ய முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நேரம் நம்ம நினைக்க தோணும், நம்ம வாழ்ந்தவர்கள்னு நினைக்கலாம். இல்லை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுங்க என்னென்னா வாழ்ந்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் வாழும் காலங்களில் இருந்த விஷயங்கள் வந்து இப்பொழுது ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க ஏன்டா இப்படி இருக்கிறது, இந்த உலகம் அழிஞ்சிட்டா தேவலையோன்னு தோணுது. இன்று இருக்கும் மக்களுக்கு நீங்கள்லாம் வாழ்ந்துட்டீங்க அதனால் அப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். உங்கள் கஷ்டத்தை பார்த்துத்தான் இதை பேசுகிறோம், நீங்கள் படும் கஷ்டங்களை பார்த்துத்தான் இதை பேசுகிறோம். அவ்வளவு உயிருக்கு மதிப்பே இல்லை இந்த நாட்டில். உயிருக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லை. மனித உயிருக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லை. அப்புறம் மற்ற உயிர்களை பற்றி நாம் சிந்திப்போம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஏர்கிராஸ் சம்பவம் வேறு. எல்லாம் மனதை போட்டு மனதுக்கு ஒரு உற்சாகமே இல்லை, எதையாவது செய்வோம் மக்களுக்காக என்றால். அதனால் இன்று நான் எந்த வீடியோவும் இதை தாண்டி போடவில்லை. ஆகையால் நாளை இதை நாம் முயற்சி செய்து வீடியோ போடுவோம். இன்று இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. யார் அடிபட்டார்கள், யார் செத்தார்கள் என்றே தெரியவில்லை. அது அடுத்து எதையாவது நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.